தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா ஏதோ நம்ம கொண்டு போகிற பின்னால் சாஞ்சிக்கிற ஆசனத்தை ஏற்றுக்கிறா, பிரியமாக ஏற்றுக்கிறா, இல்லை பாதபீடத்தை ஏற்றுக்கிறா, இது மாதிரிலாம் ஏற்றுன்னு அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மாதிரி யார் யார் என்னென்ன ஒரு பக்தி பாவத்தோடு கொண்டு போகிறாளோ அதெல்லாம் ஏற்றுன்னு அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை விட பெரிய அனுகிரகம் என்ன அப்படின்னு, இப்போ நாம் பண்ணிட்டு போகிற சமான பெரியவா ஏற்றுண்டா அது நமக்கு மட்டும் அனுகிரகமாக இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு அனுகிரகமாக இருக்குது. ஆனால் நாம் பண்ணுற ஒரு காரியம் அதை பெரியவா ஏற்றுக்கிறதே அது உலகம் முழுக்கலும் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது, அனுகிரகமாக இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுன்னா ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு அனுகிரகத்துக்கு ஆளான ஒரு பக்தர் தான் ஜபல்பூர் நாகராஜ சர்மா அப்படிங்கிற பக்தர். இவர் ஜபல்பூரில் உத்தியோகமாக இருந்தார். நாகராஜ சர்மான்னு அவருக்கு பேர். ஜபல்பூரில் இருந்ததுனால ஜபல்பூர் நாகராஜ சர்மா அப்படிம்பார். இவர் பெரிய எழுத்தாளர். இவர் பல ஆராய்ச்சி கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கார். ரொம்ப ஒரு பெரிய ஸ்காலர். இவர் ஜபல்பூரில் இருந்ததுனால அங்கே நர்மதை ஓடுறது, மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஓடுறது. இந்த நர்மதையோட பெருமை ரொம்பவே பெரிய பெருமை. ஸ்கந்த புராணத்தில் ரேவா காண்டம் அப்படிங்கிற ஒரு காண்டம் முழுக்கலும் நர்மதையோட பெருமையை சொல்லியிருக்கு. பகவத்பாதாலே நர்மதாஷ்டகம் அப்படின்லாம் பண்ணியிருக்கா. அந்த நர்மதையை பரிக்கிரமா பண்ணுறது, நர்மதையை சுற்றி வருது பரிக்கிரமா பண்ணுறதுலாம் இன்னமும் நார்த் இந்தியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு நர்மதை ஒரு புண்ணிய நதியாக இருக்குது, 7 மோட்ச நதிகளில் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிற அந்த நர்மதை நதிக்கரையில் தான் ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னோட குருவான கோவிந்த பகவத்பாதரை முதல்ல பார்த்து தரிசனம் பண்ணி சந்நியாசாசிரமத்தை ஸ்திரப்படுத்தினர் அப்படின்னு சங்கர விஜயங்கள்லாம் சொல்கிறது. அதாவது காலடியில் பூர்ணா நதிக்கரையில் சங்கரர் தாயாரோட ஆரியாம்பாளோட குளிக்க போகிறதே காலில் முதல்ல பிடிச்சது. இவர் உடனே பிரைஷோச்சரண மந்திரம் சொல்லி ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டார் அப்படிங்கிறது சங்கர விஜயத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்படி வாங்கிக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆபத்தில் வாங்கிக்கிறது பேர் ஆபத் சந்நியாசம் பா. அப்போ சங்கரர் காலடியில் பூர்ணா நதிக்கெல்லாம் ஆபத் சந்நியாசம் தான் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆபத் காலம் தப்பிடுத்துன்னா அதை கிரமசந்நியாசமாக நாம் அதை சரி பண்ணிக்கணும். அதாவது இந்த ஆபத் சந்நியாசத்தில் அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி சந்நியாசத்தை எடுத்துப்பா. அதுக்கப்புறம் கிரமம் அப்படின்னாக்கா அந்த சந்நியாசத்துக்கு உண்டான தலையை முண்டனம் பண்ணிக்கிறது, காஷாயம் தடிச்சுக்கிறது, தண்டத்தை எடுத்துக்கிறது, கமண்டலத்தை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் மகா வாக்கிய உபதேசம் வாங்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிறது. கிரமம் பண்ணிக்கணும் இந்த சந்நியாசத்தை. இதெல்லாம் பண்ணிக்கணும்னா தானே பண்ணிக்க முடியாது, ஒரு குருவை நாடி அவர் தான் பண்ணணும். இதெல்லாம் காஷாயம் கொடுக்குறதோ, தண்டம் கொடுக்குறதோ, மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுறதோ இதெல்லாம் குரு தான் பண்ணணும். இப்போ பூர்ணா நதிக்கரையில் ஆபத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஆச்சாரியால் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி சந்நியாசத்தை ஏற்றுண்டா. அதுக்கப்புறம் அந்த முதல்ல காலை விட்டு இந்த ஆபத்து நீங்கினோன்னு வெளியில் கரைக்கி வந்தால் இந்த சந்நியாசத்தை கிரமப்படுத்தணும். அந்த கிரம சந்நியாசத்துக்கு என்ன பண்ணலாம்னா எந்த குருவை தேடின்னு போகிறது? ஆச்சரியம் என்னன்னு, இவரைத்தான் உலகமே சம்போ மூர்த்திட்டு சரதி புவனே, சம்போ மூர்த்திட்டு சரதி புவனேன்னு எந்த
அத்தனை பேருக்கும் குரு ஆதிகுரு ஆதிகுரின்னு சொல்லுமா அந்த தட்சிணாமூர்த்தியான சம்பு தான் இங்கே சங்கரரா வந்திருக்காங்கிற அப்பேற்பட்ட அந்த ஆதிகுருவான பரமேஸ்வரனே இப்படி சங்கரரா வந்திருக்காருன்னா இவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும்னா அப்படி ஒரு யோகியதை யாருக்கு இருக்கும்? அப்படி இருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தகுதி உள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அதனால் சங்கரர் என்ன பண்ணார், காலடியிலேருந்து பார்த்தார். இதை நமக்கு மகா வாக்கிய உபதேசம் பண்ணி காஷாய தண்டெல்லாம் கொடுத்து நமக்கு கிரமசன்னியாசமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு எந்த குரு கிடைப்பார் அப்படின்னு கருத்தை தான் தோணித்து நர்மதா நதிக்கரையில் இருக்கிற கோவிந்த பகவத்பாதர் அப்படிங்கிற எதியோட ஞாபகம் வந்தது. இந்த கோவிந்த பகவத்பாதர் யார் அப்படின்னா இந்த குரு பரம்பரையில் பார்த்தா குரு பரம்பரா ஸ்லோகத்தில் சொல்லுவா, நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்த கோவிந்த யோகீந்திரம் அப்படின்னு. அதாவது விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம் நாராயணம், அதுக்கு அடுத்தது அவரோட புள்ள கம் சிஷ்யர் யார் அப்படின்னா பத்மபுவம் அப்படின்னா தாமரையிலேருந்து வந்த உதிச்ச பிரம்மா. பிரம்மாவோட சிஷ்யர் யார் அப்படின்னா பத்மபுவம் வசிஷ்டர், வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்டர் அதுக்கப்புறம் அவர் யாரோட அவரோட சிஷ்யர் யார் அப்படின்னா சக்தி, சக்திங்கிற மகர்ஷி. அவரோட புள்ள தத்புத்திர பராசரர், பராசரர் அவரே சிஷ்யர். அதுக்கப்புறம் வியாசர், வியாசாச்சாரியர். அதுக்கப்புறம் சுகாச்சாரியார். இந்த சுகர் வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யாலே அப்பா பிள்ளையாக இருக்கா. விஷ்ணுவோட புள்ள பிரம்மா, பிரம்மாவோட புள்ள வசிஷ்டர், வசிஷ்டரோட புள்ள சக்தி, சக்தியோட புள்ள பராசரர், பராசரோட புள்ள வியாசர், வியாசரோட புள்ள சுகர். இப்போது இது ஃபேமிலியிலேயே அப்பா புள்ள அப்பா பிள்ளையாக வருது. ஆனால் அப்பாவே குருவாக இருக்கார், பிள்ளையே சிஷ்யனாக இருக்கார். இப்படி தான் இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயம், இந்த ஞான மார்க்கத்துக்கு உண்டான பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயம் வழி வழியாக வந்திருக்கு, சாக்ஷாத் பகவான்கிட்டேருந்து ஆரம்பிச்சு. இப்போ இந்த சுகாச்சாரியால் வந்தோடனே என்ன ஆகிடுத்துனர், சுகர் இந்த பரம்பரையை யார்கிட்டையானு கொடுக்கணுமே, அதை யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு. சுகாச்சாரியால் நைஷ்டிக பிரம்மச்சரியாக இருந்ததுனால அவருக்கு கல்யாணம் குழந்தைகள்லாம் இல்லை. அதனால் என்ன பண்ண சிஷ்ய பரம்பரைக்கு மாறித்து. அது வரைக்கும் அப்பா புள்ள அப்படின்னு இருந்தது, இப்போ குரு சிஷ்ய பரம்பரையாக மாறித்து. அப்பா பிள்ளையாக இருந்தால் கூட குரு சிஷ்யாவில் தான் இருந்திருக்கா. அவர் யாருன்னார் கௌடபாதர் அப்படின்னு பேர். அவரோட பேர் என்னமோ தெரியாது, கௌடதேசம் கௌடதேசம்னு சொல்லக்கூடிய பெங்கால் அப்படின்னு சொல்லுமே, அதுதான் இப்போ கௌடதேசம்ங்கிறோம். அங்கேருந்து அவர் வந்ததுனால அவருக்கு பேர் கௌடபாதர் அப்படின்னு பேர். அந்த கௌடபாதர் தான் இவர் சுகரோட சிஷ்யர். அந்த கௌடபாதரோட சிஷ்யர் யாருன்னர் இப்போ நாம் சொல்லக்கூடிய கோவிந்த பகவத்பாதர். இவர் தான் ஆதிசங்கர பகவத்பாதரோட குரு, ஞான குரு. அப்படின்னா சங்கரருக்கு ஞான குருவாக இருக்கார் அப்படின்னா அந்த கோவிந்த பகவத்பாதர் எப்பேற்பட்ட மகானாக இருந்திருக்கணும். அவருக்கு குருவாக இருக்கா, அவருக்கு குருவாக இருக்கான்னா அவள்லாம் எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ பெயரை கேட்டதுலேருந்து புரியுறது. சுகாச்சாரியாவை போல பெரிய ஒரு ஞானி உண்டா, வியாசரை போல உண்டா, வசிஷ்டரை போல உண்டா, பகவானை போல உண்டா? அப்படி இருக்கிற அந்த கோவிந்த பகவத்பாதர் தன்னோட குருவான கௌடபாதாச்சாரியாலை பார்த்து அவர்கிட்ட இந்த வியாக்கரண சூத்திர பாஷ்யம் எல்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணார் அப்படின்னு நமக்கு அவரோட கதையெல்லாம் தெரியுது. அப்படி இருக்கிறவர் அந்த நர்மதா நதிக்கரையில் ஒரு குகையில் உட்காந்து தபஸ் பண்ணி இருந்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது சங்கர விஜயங்கள் மூலிமா. காலடியிலேருந்து ஆச்சாரியர்கள் உடனேயே கிளம்பி இத்தனை நாளைக்குள்ளே அந்த கிரம சன்னியாசத்தை பண்ணிக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளே தான் சொல்லியிருக்கு கணக்கு. அதுக்குள்ளே ஒரு குருவை தேடிண்டு அவர்கிட்டேருந்து கஷாய தண்டமைன்னு கிரமமாக பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்படி இருக்கிறதே காலடியிலேருந்து நர்மதா நதிக்கிறதுக்கு மத்திய பிரதேசத்துக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு வேகமாக வந்திருப்பார். இல்லை நாம் அவர் சூக்ஷ்ம ரூபத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தார்னு நினச்சினா சரி, இல்லை அவர் நடந்து தான் வந்தார் அப்படின்னு வச்சுருந்தா கூட, மானுஷ ரீதியாக வச்சுருந்தா கூட கேரள காலடியிலேருந்து நர்மதா நதிக்கு இறக்கி வரணும் அப்படின்னா மத்திய பிரதேசம்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்திருப்பார். நின்ன இடத்துல நிற்கிறதுக்கு இடம் இல்லாத ஓடி வந்திருக்கணும். அப்படி வந்திருக்காருன்னு தெரியறது. ஏன்னா காலம் டயத்தை அந்த டயத்துக்குள்ளே பண்ணிக்கணும். அப்படி பார்த்தா ஒரு குகையில் அவரை பார்க்குறார். அந்த குகை வாசலில் பாதுகையை பார்த்தோன்னே, குரு பாதுகையை பார்த்தோன்னே குரு பாதுகா பஞ்சகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் அவர்கிட்ட தன்னை யாருன்னு சொல்லி அவர் நீ யாருன்னு கேட்க தன்னை பற்றி இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணிட்டு அவர்கிட்டேருந்து கிரமமாக சன்னியாசத்தெல்லாம் வாங்கிட்டதா சங்கர விஜயங்கள்லாம் சொல்கிறது. இது நடந்தது எப்போது?
எப்போது 2500 வருஷத்துக்கு முன்னால். அப்படின்னா இப்போது அந்த இடத்த எப்பேற்பட்ட இடம், புனிதமான இடம். சங்கரருக்கு கிரமமாக சன்னியாசம் கொடுத்து குருநாதர் உபதேசம் பண்ணார் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ பெரிய இடமா இருக்கணும். இப்போ கலவை அப்படின்னு வடார்காடு ஜில்லாவில் கலவையை நாம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல தானே நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடுற பெரியவாளுக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணப்பட்டது. அப்படின்னா ஒரு சன்னியாசிக்கு, அதுவும் பெரியவா மாதிரி ஒரு மகான்களுக்கு, ஞானிகளுக்கெல்லாம் அவள் குரு எந்த இடத்துல, எந்த ஊரில், எந்த இடத்துல சன்னியாசாசிரமம் கொடுத்து அவளுக்கு மகா வாக்கியெல்லாம் உபதேசம் பண்ணாலும் அந்த இடத்த ரொம்ப புனிதமாக நாம் நினைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது சம்பிரதாயமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண, இந்த நாகராஜ சர்மா அந்த நர்மதா நதிக்கரையில் ஜபல்பூரில் இருக்கிறதே இப்படி சுற்றி பார்த்தார். அவருக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்ததுனால அப்படி சங்கரரும் அவரோட குரு கோவிந்த பகவத்பாதரும் எந்த இடத்துல மீட் பண்ணியிருப்பா, எங்கே இந்த நிகழ்ச்சி, புனித நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கும், அதை எப்படியானு தெரிஞ்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சி உலகத்தில் உள்ள மற்றவாளுக்கு எல்லாருக்கும் அந்த இடத்த தரிசனம் பண்ணி ஞானத்தை அடையணும், பக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு 1971 வருஷத்தில் தொடங்கினர். அந்த நர்மதா கரையில் 2 பக்கத்துலேயும் பல இடங்களுக்கு போய் பல இடங்கள்லாம் பார்த்தார். அதில் பல குகையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தார். இப்படி பார்த்துன்னு வரத்தே ஜோதிஷ் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசங்கர் ஸ்தாபித்த ஜோதிஷ் மடத்தில் ஸ்வரூபானந்த சரஸ்வதி மகாராஜ் அப்படிங்கிற சன்னியாசி, அவரோட இவருக்கு பரிச்சயம் உண்டு. அவர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி சங்கரர் கோவிந்த பகவத்பாதர் தன்னோட குருநாதரை பார்த்து சன்னியாசாசிரமத்தை கிரமம் பண்ணிட்டு அந்த இடத்த நர்மதா நதிக்கரையில் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு தெரிகிறாப்புல பண்ணோம்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த இடம்னு புரியல, நீங்கள் தான் கைட் பண்ணோம் அப்படின்னா, அவர் சொன்ன சாங்கல் காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே குகை இருக்குது, அங்கே வேணால் போய் பாரு. ஏன்னா அந்த சாங்கல் காட்டுங்கிறதே சங்கர் காட் அப்படிங்கிறது மருவிக்கோனா சாங்கல் காட்டுன்னு கூட வந்திருக்கலாம், பேர் ஒத்துமையை பார்த்தா அப்படி தெரிகிறாப்புல இருக்குது, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு. சரி, அந்த ஆச்சாரியர் சொல்லிக்காலேன்னு அங்கே போய் பார்த்தார். பார்த்தா நர்மதா நதிக்கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, கொஞ்சம் மலை மேலேயும் இருக்குது. அங்கே போனால் அதை அந்த குகையை மூடி இருக்குது, ஏன்னா அங்கே புலிகிலிலாம் வாசம் பண்ணும், துஷ்டமரங்கள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அது மூடி வச்சுருக்கா. இதெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார். ஆனால் ஒரு சந்தேகம், இப்படி இருக்குமான்னு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவர் சொன்னார், ஸ்வரூபானந்த சரஸ்வதி மகாராஜ் சொன்னார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நேராக காஞ்சிபுரம் போய் காஞ்சி பரமாச்சாரியாள்கிட்ட கேளுங்கோ, பெரியவாள்கிட்ட கேளுங்கோ, அவள் சொன்னால் சரியாக இருக்கும், அதனால் நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணுங்கோ அப்படின்னு அனுப்ப நேராக தேனம்பாக்கத்தில் பெரியவாளுக்கு வந்தார். பெரியவாள்கிட்ட வந்தால் இவர் இதுக்கு முன்னால் என்னெல்லாம் பார்த்தாரோ, ஆராய்ச்சி குறிப்பு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்காரோ, ஃபோட்டோலாம் எடுத்தாரோ எல்லாத்தையும் ஒரு ஆல்பமாக தயார் பண்ணி ஒரு நோட்லாம் எழுதின்னு வந்திருக்கார். வந்தால் பெரியவா தரிசனம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சரி, பெரியவா தரிசனம்லாம் கொடுத்துட்டு நம்மளை முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே பெரியவா வந்தா. பெரியவா வந்தவா என்ன பண்ணினா, அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த விஷயங்கள்லாம் திருப்பி இன்னொரு தரம் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லும், நான் பார்த்து பேசணும் அப்படின்னா. இது இந்த நாராசிரமாக்கு தூக்கி ஏற்பட்டது. நம்ம இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். இந்த குருவோட, சங்கரோட குருவை மீட் பண்ணின குகையை பற்றி கண்டுபிடிக்கிறது அந்த விஷயமாக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் நாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? எப்படி சொன்னா அப்படின்னா, பெரியவா சொல்லலைன்னா தான் ஆச்சரியப்படணும். இது சொன்னோன்னே இவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, கிடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்கிற, இது எப்படி இருந்துன்னு, ஏதோ எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதே இந்த பசங்கள்லாம் உடனே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு பார்த்துப்பாளே, அது மாதிரி ஒரு பயம் வந்துடுத்து, படபடப்பு வந்துடுத்து பார்த்துட்டேன். பெரியவா உள்ளே கூப்பிட்டா போனோம், உட்காந்துதான் பேசியிருந்தோம். சரி, எவ்வளவு தூரம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்க அப்படின்லாம் கேட்டால், ஒரு 20 நிமிஷம் போல் இவர் எல்லாம் பண்ணினாரோ முதல்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அது மாதிரி ஸ்வரூபானந்த மகாராஜ் சொன்னபடி சாங்கல் காட்டில் போய் பார்த்தேன், அங்கே ஒரு குகை இருக்குது, இதெல்லாம் விஷயத்தை சொன்னால், பெரியவசர நீ சாங்கல் காட்டில் பார்த்த அந்த குகை நதியிலேருந்து தள்ளி இருக்குதுன்னு சொல்கிற, தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிற, ஆனால் சங்கர விஜயத்தைப்படி பார்த்தாக்க நதிக்கு கரையிலேயே பக்கத்திலேயே இருக்கணும்னு தோன்றுறது. ஏன் அப்படின்னா, சங்கரர் போகிறதே இவர் குரு நிஷ்டையில் இருந்ததுனால நர்மதை அப்படியே வெள்ளம் கரபுரண்டு வருது, அதை எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிட போகிறதோ அப்படிங்கிறதுனால சங்கரர் தன்னோட கமண்டலத்துக்குள்ளே நர்மதையை அடைச்சார்.
அப்படி இல்லாமல் சொல்கிறது. அந்த உள்ளேந்தே நதியில் உள்ளுக்குள்ளே போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கட்டம்லாம் இருந்தது. இது மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் தெரியறது. இதெல்லாம் வச்சு அனுமானம் பண்ணி பார்க்கறதே நதிக்கு பக்கத்துலேயே இருக்கணும், அந்த குகைக்குள்ளேருந்தே நதிக்குள்ளே போகிறாப்புலேயும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்ன நீ சொல்கிற இந்த சாங்கல் காட்டில் இதெல்லாம் இல்லை, தள்ளி இருக்குது. அதனால் திருப்பி உன்னோட ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணு அப்படின்னு பெரியவா சொன்னான். இதுலேயும் தெரிஞ்சுடுத்து. இப்போ முதல்ல பார்த்த இடம் இல்லை, இன்னும் ரிசர்ச் பண்ணணும், தேடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து. இவருக்கு சந்தோஷமாக இருந்து சரி பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். அப்படி வந்தால் ஒரு ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னா, தண்டலம் சங்கர் நாராயண சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் 1916 வருஷத்தில் சங்கரோட காலம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் புஸ்தகம் எழுதியிருக்கார். த ஏஜ் ஆஃப் சங்கரா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை தண்டலம் சங்கர் நாராயண சாஸ்திரி எழுதியிருக்கார். அது 1916 1916 வந்தது. அந்த புஸ்தகம் இங்கிலீஷ் புஸ்தகம் கிடச்சா அதில் பெரியவா சொன்ன இந்த பல விஷயங்கள் அப்படியே இருந்தது. குரு கோவிந்த பகவத்பாதரை எந்த இடத்துல சந்திச்சிருப்பாருங்கிறதுக்கு அதில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது. இதெல்லாம் வச்சுட்டார். இது நமக்கு ஒரு பெரிய க்ளூ மாதிரி கிடச்சிருது அப்படின்னு. இதெல்லாம் வச்சுருந்து அப்புறம் பல இடங்களில் போய் பார்க்குறதே 1978 சிவராத்திரி அன்னைக்கு ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஓம்கார் மாந்தாதா அப்படின்பா ரொம்ப ஒரு துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்தில் ஒன்றும் நர்மத கரையில் இருக்குது. ஓம்காரேஸ்வர்னு பரமேஸ்வரன் இருக்கிற சிவக்ஷேத்திரம். அந்த ஓம்கார் மாந்தாதா கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குகை. அந்த குகையை போய் பார்த்தா ஆச்சரியம் என்ன அப்படின்னு பெரியவா சொல்கிற டீட்டெயில்ஸு எல்லாம் இருக்குது. அந்த குகைக்குள்ளேருந்தே நதியில் போகிறாப்புல இருக்குது. அந்த இடத்த பார்த்தா ரொம்ப பிராச்சீனமாக இருக்குது. அதில் ஏதோ பழைய காலத்து கட்டடம் எல்லாம் வேற இருக்கிறாப்புல இருக்குது. இதெல்லாம் பார்த்தார். நிச்சயம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு அதை பார்த்த மாத்திரத்திலேயே தோணித்து. அந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு. காரணம், இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் தான் பிரம்மராட்சசா ஒரு சாபத்தினால கௌடபாதாச்சாரியர் பிரம்மராட்சசா இருந்து அந்த நர்மத நதிக்கரையில் அந்த ஆலமரத்தில் இருக்க அந்த இடத்துல இந்த கோவிந்த பகவத்பாதர் வந்து சந்திரசர்மா அப்படிங்கிற பூர்வாசிரம பேர், அவர் வந்து இந்த இடத்துல தான் கத்துன அது மாதிரிலாம் நமக்கு சொல்கிறது இல்லையா. இந்த கதையெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் பொருத்தமாக அப்படி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சுது சங்கரர் இந்த இடத்துல தான் தன்னோட குருவை பார்த்து சன்னியாசெல்லாம் கிரமப்படுத்திண்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் போல் தங்கியிருந்து குரு சேவை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுது. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்தது பெரியவாள்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு பழஞ்ச மண்டபம் ஒன்று இருந்தது. அதுக்கு என்னென்ன கோவிந்த சமாதி அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அந்த இடத்துலேயே தான் கோவிந்த பகவத்பாதர் சித்தியாக இருக்குது. அதை ஒட்டியே இருக்குது. இது எல்லாமே இந்த ஓம்கார் மாந்தாதா கோவிலுக்கு ஒட்டி வலது பக்கத்தில் மேற்கு நோக்கி இருக்கிற ஒரு குகை. இதை அப்படியே அழகாக மாற்றி ஒரு சந்நிதியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டார். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உடனே என்ன 1979 பெரியவாளை திருப்பி இந்த டீட்டெயில்ஸோடு வந்து பார்க்கணும் வந்தார். பெரியவா இப்போ யாத்திரையில் கிளம்பி ஹம்பிங்கிற இடத்துல இருக்கா. அந்த ஹம்பியில் வந்தால் பெரியவாளை போனார், பார்த்தார். பெரியவா தடவி எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்தையும் கண்டுட்டு உடனே கேட்டால் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுனுட்டும் சரி இப்போ இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு இந்த நாராசிரமத்தை கேட்டால். இதை கேட்டோடனே இவருக்கு தூக்கி அறி போட்டுது. பெரியவா சொன்னபடி லட்சணப்படி எல்லாம் அநேகமாக இங்கே டேலி அராப்பில் இருக்குது. அப்படி இருக்கிறதே பெரியவா இதுவும் இல்லைன்னு சொன்னால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாம் சிரமப்பட்டிருக்கோம். இனிமேல் நர்மதா கரையில் அத்தனை சிரமப்பட்டு அலைஞ்சிருக்கோம். இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இவருக்கு புரியல. என்ன பதில் சொல்லிருந்தில்ல. உடனே என்ன பண்ணார், பெரியவா இதையும் இல்லைன்னு சொன்னாக்க அப்புறம் நர்மத நதிக்கரையிலேயே சங்கர பகவத்பாதர் கோவிந்த பகவத்பாதரை பார்க்கலன்னு வச்சுக்க வேண்டியதான். வேறு எங்கேயோ காவேரி கரையிலையோ எங்கேயோ பார்த்துருக்கான்னு தான் வச்சுக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சா, என்ன இப்படி பதில் சொல்கிற அப்படின்னு. இல்லை, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பெரியவா சொன்னபடி அந்த தண்டனா சாஸ்திரிகள் சொல்லியிருக்க புஸ்தகப்படியெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சுன்னு தான் பார்த்துருக்கேன். எல்லாம் அநேகமாக இதில் பொருத்தமாக இருக்கிறாப்புல இருக்குது. என்னமோ என் மனசுக்கு படுறது இதெல்லாம் இருக்கலாம்னு. அப்படி இருக்கிறதே பெரியவா இதுவும் இல்லைன்னு சொன்னாக்கா எனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரில. அப்புறம் நர்மத கரையிலேயே சங்கரரும்
கோவிந்த பகவத்தோடு மீட் பண்ணலன்னு தான் தீர்மானத்துக்கு வரணுமோன்னு சொல்கிறது அப்படின்னா, எனக்கு வீர்னு சிரிச்சா பெரியவா. சிரிச்சுட்டு மௌனமாக இருந்தால் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்புறம் கையாட்டி ஆமோதிச்சா. இதுதான் அப்படிங்கிறாப்புல ஆமோதிச்சா. இந்த சமயத்தில் மட்டும் அப்போ நடந்த அந்த நிகழ்ச்சியை நாகராஜ சர்மா ரொம்ப மெய்சிலிருக்க சொல்கிறார். இப்படி பெரியவா விளையாட்டு மாதிரி இங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணு அப்படின்லாம் கிண்டல் பண்ணுறாப்புல இருந்தது, நம்மளை தூண்டினாப்புல இருந்தது. அதுக்கப்புறம் பெரியவா திடீர்னு அந்த சிரிப்பு அப்போது ஒரு அமானுஷ்யமான ஒரு தேஜஸோட பெரியவா உட்கார்ந்துருந்தது. அந்த மௌனத்தில் பார்த்தா அப்படியே 2500 வருஷத்துக்கு முன்னால் சங்கரர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறத இப்போது கண்ணெதிர்க்க பார்க்குறாப்புல இருந்தது. சாதாரண ஒரு பெரியவாளாக நான் அதை பார்த்துட்டு அங்கீகரித்ததா நினைக்கல. அந்த க்ஷணத்தில் என் கண்ணுக்கு சாட்சாத் ஆதிசங்கரரே இருந்து அங்கீகரிக்கிறாப்புல தான் தெரிஞ்சுது. அப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு சூழ்நிலையாக அது இருந்தது அப்படின்னு சொல்ற பெரியவா. அதுக்கப்புறம் வாயை திறந்து அங்கீகரித்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிரமப்பட்டிருக்க அப்படின்னு இவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறா. இதை என்ன பண்ணணுமோ நீ புதுப்பிரிவாள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவாள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண 1980ஆம் வருஷம் ஏப்ரல் 12ஆம் தேதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பிரிவா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த ஓங்காரேஸ்வருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குகைக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, அதுக்கப்புறம் 1987ஆம் வருஷம் ஏப்ரல் 21 சங்கர ஜெயந்தி அன்னைக்கு அதை ரெனோவேட்லாம் பண்ணி அந்த குகையை உலகத்துக்கு அர்ப்பணித்தா. அப்போது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்த அர்ஜுன் சிங் அப்படிங்கிறவர் அவரோட உதவியினால், அவருக்கும் பெரியவாள்கிட்ட காமகோடி பீடத்தில் பக்தி ரொம்ப இருக்கிறதுனால அவரோட சகாயம்லாம் பண்ணி, அப்புறம் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் பண்ணி இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா உலகத்துக்கு அதை அர்ப்பணித்தா அப்படின்னு தெரியுது 1987. அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அந்த இடம் ஒரு தரிசனம் போய் பண்ணுறாப்புல ஒரு பவித்திரமான இடமா இருக்குது. அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த ஜபல்பூர் நாகராஜ சர்மாவோட உழைப்பு, அவரோட ஆர்வம். அந்த உழைப்பு ஆர்வம் வேறு எதுனாலும் இல்லை, பக்தியினால், குரு பக்தியினால். சங்கர விஜயத்தில் இந்த இடத்துல வந்தார், அந்த இடத்துல நின்று எடுத்து பண்ணார் அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம், நமக்கு ஒரு பக்தி அந்த மேலிடத்தையும் இந்த ஆர்வம் வருது. அப்படி அந்த ஆர்வம் வந்துடுத்தினாலே அதனால என்ன சிரமம் வந்தாலும் அதை பாராட்டாத நம்ம அதுக்கு உழைக்கிறாப்புல இருக்கு. அப்படி தான் பண்ணி இவர் பண்ணியிருக்கார். அந்த இடமே அவ்வளவு விந்தியாச்சலம் அப்படின்னு விந்தியமலை அப்படின்னு சொல்கிறோம். விந்தியாச்சலத்துக்கு பெருமை என்ன அப்படின்னார், மேருக்கு சமமாக, அதாவது இமயமலைக்கு சமமாக தானும் ஆகணும் அப்படின்னு விந்தியாச்சலன் பரமேஸ்வரன்ட்ட வரன் கேட்க, அப்படி இல்லாமல் அதுக்கு வரன் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஒரு பவித்திரமான விந்தியாச்சலமாக சொல்லியிருக்கு. அந்த பிரதேசமே அப்படி ஒரு பவித்திரமான பிரதேசம். போராத்துக்கு நர்மதை அப்படிங்கிற இந்த நதி, இந்த நர்மதா அஷ்டகத்தில் பகவத்பாதால் நர்மதையோட பெருமையை அப்படி வர்ணிக்கிறார். அப்படி புனித மோட்ச நதியான நர்மதை ஓடுற துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்தில் ஒன்றான இந்த ஓம்கார் மாந்தாதபுரியில் இருக்கிற அந்த குகை தான் கோவிந்த பகவத்பாதாலும் சங்கர பகவத்பாதாலும் ஒருத்தருக்கு முதல்ல பார்த்துட்டு ஆதிசங்கர பகவத்பாதால் கிரமமான ஒரு சன்னியாசியாக எதிராஜராக ஆனது அப்படின்னு தெரியுது. அந்த இடம் உலகத்துக்கு இன்றைக்கி தெரியறாப்புல இருக்குன்னா சங்கர விஜயத்தில் ஆச்சாரிய அவதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் நகர்ந்த இடம். அது இன்றைக்கி உலகத்துக்கு தெரியறாப்புல இருக்க, எல்லாரும் தரிசனம் பண்ணி அருள் அடைகிறாப்புல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் இந்த காரியங்களை ஸ்தூலமாக பண்ணினது ஜபல்பூர் நாகராஜ சர்மாவாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னால் சூக்ஷ்மாக வந்து அருள் பண்ணினது யாருன்னார், காஞ்சி மகா பெரியவா அப்படின்னு தெரியுது. பெரியவா பண்ணுற அனுகிரகம் ஒரு தனி மனிதருக்கு பண்ணுறதே உலகத்துக்கும் எவ்வளோ பெரிய அனுகிரகமாக இருக்குது, அது வரலாறுல எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்படி ஒவ்வொரு பக்தாளோட பக்திக்கு ஏற்ப, அவளோட ஸ்ரத்தைக்கு ஏற்ப அனுகிரகங்கள்லாம் பல விதத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவாளோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்குறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.